ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது கமருதீனும் விஜய் பார்வதியும் ஒன்றா வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. கம்முனு டப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே அவங்களுக்கு மாறாயிடுறாங்க. வழக்கம் போல் நடக்கிற விஷயங்கள் தான். சரி, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி, அதாவது இவர் கீழே 10 இருப்பார். அப்போ வந்து விஜய் பார்வதி வந்து, ஏய் பேப், உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன் நீ நம்ப மாட்டேன், வெளியே போய் பாரு அப்படின்போது இவர் வந்து, நீ பண்ணியம்மா, ஒரே ஒரு விஷயத்தில் தான் நான் மாட்டினேன், அது உனக்கே தெரியும், திவாகர் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாம்மா, நீ ஒரே பாம்பில் வந்து பல கிலோமீட்டர் அளவுக்கு க்ளோஸ் அளவுக்கு பண்ணிட்டேம்மா அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார், என்னென்னா இதே நான் வெளியே இருந்து நீயும் பாருங்க டக்குன்னு கேஸ் கொடுத்து சும்மா கொடுத்தங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, நான் தெரியாமல் கொடுத்தேன்னு சொல்லிட்டா அப்படி நம்மளாம் கலாச்சிருப்பார். இப்போ வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அப்படியே டான்ஸ் பண்ணுற மூடில் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க விஜய் பார்வதி. என்ன 2 நாளைக்கு அதுக்கப்புறம் எப்படி கமருதி வந்து அரோரா பண்ண தான் போக போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே பாட்டு பாடிட்டே போகும்போது சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு ஏது பந்த பாசம் கலாய்க்கிறார். அவங்க சிரிக்கிறாங்க. யார்? விஜய் பார்வதி பார்த்து, தெரியும் மகளே, நீ பண்ணு, நீ ஜாலியாக இரு, எப்படி மண்டை எங்ககிட்ட தானே வந்தாகணுன்ற மாதிரி அவங்க ஒரு சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படியே நாசுக்கா. ஏன்னா வாரம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன, நல்லா பேசுவார் கமருதீன், திடீர்னு பார்த்தா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, உன் கேரக்டர் வேறு என் கேரக்டர் வேறு, அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டான், நான் வந்து பண்ணுறது எல்லாமே ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுவார். அப்போ அதை சொல்கிறாங்க, இவ்வளவோ எல்லாத்தையும் பழகிட்டு நல்லா பேசிட்டு கடைசியில் கேமுக்காகன்னு சொல்லிடுவல அப்படின்னா சொன்னால் என்ன தப்பு கோபால்ன்றாரு. மறுபடியும் வேதாளம் முருகு மரத்துக்கு ஏறப்போதா அப்படிமா இருந்துச்சு. இந்த விஜய் பார்வதியை புரிஞ்சிக்காமல் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அமித் வந்து, ஏம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கம்மா, என்னம்மாண்ணா இருங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரணும், இப்படியே பண்ணுங்கள். கடைசியில் வந்து கமருதீன் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு அரோரா போகிறாரு. நீங்கள் திரும்ப வந்துட்டு அங்கே வந்து யுவன் சங்கர் ராஜாவோட சேட் சாங்ஸை பாடிட்டு இப்படியே படுத்துக்குங்க. இவங்க முதல் கமருதீன் கூட சேராமல் இருக்கும்போது எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அலர்ட்டாக இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்களே வந்து அந்த வீக்லி டாஸ்கில் லாஸ்ட்டாக வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது அந்த போர்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமாம் நான் கொஞ்சம் அந்த கான்ஷியஸ் இல்லாமல் தான் இருந்தேன், அது என் மேலே தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அதேமாதிரி மைக் விஷுவலில் இந்த வாரம் மாதிரி எந்த வாரத்துலேயும் வந்து அடி வாங்கினதில்லை, என்னத்தை சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு விஜய் பார்வதி பார்க்கும்போது கோவம் வருது, ஏன் திரும்ப வந்து கமருதீன்கிட்டே போகிறாங்க. ஏன்னா நேற்று கூட நைட்டு வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, என்னை கடுப்புத்திற மயிலான்ற மாதிரி, அவள் வேறு என்னை வச்சு செய்கிறான், நீ வேறு இப்படி பண்ணுறேன்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. அது விஜய் பார்வதிக்கு புரிய மாட்டுது, போக போக புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சால் அவங்களுக்கு நல்லது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி கமருதீன் இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்போ வந்துட்டு அரோராவோட என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.